இதுவரை குரு பகவான் கடக ராசிக்கு 12ஆம் இடமான மிதுன ராசியில் சஞ்சரித்ததால் செலவுகள், மன அழுத்தம் மற்றும் அலைச்சல்கள் அதிகரித்திருக்கலாம். திட்டமிடாத செலவுகள் காரணமாக பொருளாதாரத்தில் அழுத்தம் ஏற்பட்டிருக்க வாய்ப்பு உள்ளது. சிலருக்கு தூக்கமின்மை, மனசோர்வு அல்லது தனிமை உணர்வு ஏற்பட்டிருக்கலாம். வெளிநாட்டு தொடர்புகள், வெளியூர் பயணங்கள் அல்லது தூர இடங்களுடன் தொடர்பான விஷயங்களில் அதிக கவனம் இருந்திருக்கலாம். பல காரியங்களில் எதிர்பார்த்த தெளிவு இல்லாமல் மனக்குழப்பமும் இருந்திருக்க வாய்ப்பு உள்ளது. இப்போது குரு பகவான் ஜென்மராசியான கடகராசிக்கே உச்சமாக பயிற்சியாகிறார். இது கடகராசிக்காரர்களுக்கு மிக முக்கியமான யோக காலத்தின் ஆரம்பமாக கருதப்படுகிறது. உடல் நலம் மேம்படும், மன தைரியம் மற்றும் தன்னம்பிக்கை அதிகரிக்கும், குடும்பத்தில் மகிழ்ச்சியும் அமைதியும் உருவாகும், சமூகத்தில் மரியாதை மற்றும் மதிப்பு உயரும். நீண்ட நாளாக தடைப்பட்டிருந்த பல காரியங்கள் இப்போது சாதகமாக நடைபெறத் தொடங்கும். திருமணம் காத்திருப்போருக்கு நல்ல செய்திகள் கிடைக்கலாம். சிலருக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் வாய்ப்பும் உள்ளது. வீடு, நிலம், சொத்து சேர்க்கை போன்ற விஷயங்களில் முன்னேற்றம் ஏற்படும். வாழ்க்கையில் புதிய முன்னேற்ற பாதைகள் திறக்கப்படும். கடக ராசிக்காரர்களுக்கு இந்த குரு பெயர்ச்சி வாழ்க்கையை உயர்த்தக்கூடிய அரிய மற்றும் அதிர்ஷ்டமான காலமாக அமையும்.